Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல Dhaba ஸ்டைல்ல ஒரு சென்னா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது பூரி, சப்பாத்தி, பட்டர் நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்றதுக்காக நான் 200 கிராம் கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஏலக்காய். இது கூடவே நான் டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டீ பேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கடலை நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 4 வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சென்னா மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நீள நீளமாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலையை அந்த வேக வச்சு தண்ணியோடவே சேர்த்து உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாபா ஸ்டைலில் சென்னா மசாலா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சோளா பூரி இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.